எப்படி தமிழ் வணக்கம். இன்று நம்முடன் சினிமா முக்கிய புள்ளின்னு சொல்லலாம், தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் திரு தனஞ்சயன் சார் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்தே வந்து தமிழ் சினிமாவோட ட்ரை மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா இந்த டைம்ல வந்து பிப்ரவரி 6 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து விடாமுயற்சி. ஸோ எல்லாரும் வந்து அதை பற்றி இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. ஸோ முதல் 4 நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து ஒரு நெகட்டிவ்ல இருந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸாக இருந்துச்சு. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 days கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடா ஒரு 150 crores plus அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட சாத்தியமான ஒரு கலெக்ஷன் தானே சார்? 100%. அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொல்லும் போது நம்ம பேசலாம். பட் ஆனால் இப்போதைக்கு வந்து படம் பெரிய கலெக்ஷன். இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் வந்து தைப்பூசனால, இன்னைக்கும் லீவ்னால மிகப்பெரிய கலெக்ஷன் இந்த படத்துக்கு வந்துட்டு இருக்கு. 4 நாட்கள்ல வந்து மிக்ஸ்டு டாக் அப்படின்றத விட ஒரு சின்னதா ஒரு குரூப் மட்டும் தான் நெகட்டிவா பேசினாங்க. பரவலான மக்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரிவ்யூஸும் பாத்தீங்கன்னா பரவலா எல்லாமே நல்லா இருந்தது. கொஞ்சம் பேர் வந்து அவங்களுக்கான கருத்துக்களை சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதுல வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு படத்துக்கான கருத்துக்கள் என்பது இப்படியும் வரும் அப்படியும் வரும். ஆனா ஓவராலா எப்படி வருது அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓவராலா வந்து இந்த படம் வந்து சொல்ல வேண்டிய ஒரு படம். இதுல ஒரு நல்ல கருத்து இருக்கு. இதுல வந்து சில விஷயங்கள்லாம் வந்து எல்லா ஃபேமிலிக்கும் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் மத்தியில இருக்க வேண்டிய அந்த அன்னோன்யமும் அந்த அன்பும் நம்பிக்கை, முக்கியமான வார்த்தை வந்து நம்பிக்கை. அந்த நம்பிக்கையெல்லாம் இந்த படம் வந்து பேசும்போது நிறைய பேருக்கு இந்த கதை பிடிச்சிருக்குது. ஸோ அதனாலதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் இவ்வளவு பேர் அதை சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு அந்த படத்துடைய வசூல் என்ன அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஓவரால் வேர்ல்டு வைட் வந்து மேல 120 கோடி மேல இருக்கலாம், 150 கோடி இருக்கலாம். பட் எக்ஸாக்ட் நம்பர் வராதுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 75 கோடி கிட்ட வந்திருக்கு. இன்னும் வந்து 100 கோடி வரும் வெகுவரையில அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இண்டஸ்ட்ரியில. ஸோ எல்லா நம்பரும் அவங்க சொல்லும் போது தான் நமக்கு தெரியும். ப்ரொடக்ஷன் ஹவுஸா சொல்லட்டும். ஆனா ஒரு வெற்றி படமா தான் இன்னைக்கு எல்லாருமே பேசுறது வந்து ஒரு வணிக ரீதியில அந்த படம் வந்து. ஏன்னா நான் சொல்லது மகிழ் சாரோட ஒரு இன்டர்வியூல கிளியரா சொல்றாரு, இந்த படம் வந்த பிறகு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப ஹாப்பி அண்ட் அஜித் சார் ரொம்ப ஹாப்பி, அவர் ரொம்ப ஹாப்பின்றாரு. ஸோ அவ்வளவுதான், ஒரு டீம் அதுல பணியாற்றணும்லாம் எல்லாருமே ஹாப்பின்னா அது போறோம், அவ்வளவுதான். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஒரு ப்ரொடியூசர் ஹாப்பியா இருக்காருன்னா நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும். இவ்வளவுதான் என்னுடைய பொறுத்தவரைக்கும் பாயிண்ட். அதுக்கப்புறம் சார் இப்போ வந்து அஜித் சார் படம் வந்து ஃபர்ஸ்ட் டே அந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் வந்து தான் ஆப்வியஸாக வந்து எல்லாரும் கம்பேர் பண்ணுறது வந்து விஜய் சாரோட ப்ரீவியஸ் மூவிஸோட கலெக்ஷன்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா விஜய் சார் வந்து எங்கேயோ இருக்காரு. அவரோட கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து விடாமுயற்சியோட வந்து ஓவரால் கலெக்ஷன் தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லியோவோட ஓவர்சீஸ் கலெக்ஷன் மட்டுமே அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கம்பேரிசன் எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே விஜய் சாரோட அஜித் சாரோட ரொம்ப ஹேடா இருக்காரா? இதுக்கு ஒரே பதில் சொல்லணும். இந்த விடாமுயற்சி வரும்போது நிறைய விஜய் ரசிகர்களுடைய போஸ்ட் எல்லாம் பார்த்தேன். அவங்க பாத்தீங்களா நிறைய பேனர் போஸ்டர் எல்லாம். அதுதான் என்னுடைய பாயிண்ட். இப்போ விஜய் ரசிகர்கள்லாம் நிறைய பேர் வந்து அவ்வளவு அந்த படத்துக்காக வெல்கம் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்களா, அதை மட்டுமே நம்ம பார்ப்போம். நல்ல விஷயங்கள்லாம் விஜய் ரசிகர்கள்லாம் பேசியிருக்காங்க. அதை பேசும் தவிர இந்த மாதிரி நெகட்டிவா 1-2 பேர் பேசுறாங்களே அதை நம்ம எடுத்துக்க வேணாம். என்னன்னா காரணம் என்னன்னா ஒரு படம் இன்னொரு படத்தோட கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அதனுடைய ஜானர் வேற, அதனுடைய அப்பீல் வேற. இது யாருக்கு அப்பீல் ஆகுது, அது யாருக்கு அப்பீல் ஆகுது அப்படிலாம் இருக்குல்ல. இது வந்து இது டார்கெட்டட் டுவர்ட்ஸ் யார்? ஒரு பெரிய மாசான படம் கோட்டுன்னா அதை யாரை டார்கெட் பண்றாங்க? இது வந்து ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ். ஏன்னா இது ஃபேமிலி பத்தி பேசுது, லவ் பத்தி பேசுது, ஹீரோயிசமே இல்லாத படம். கடைசியில வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி காப்பாத்துறாரு ஒய்ஃப்ன்றது வந்து ஹீரோயிசம் இல்லாத ஒரு படம். அப்போ ஒரு நேர்கொண்ட பார்வை மாதிரி ஒரு படம், ஒரு இந்த மாதிரி விடாமுயற்சி மாதிரி படங்கள் வந்தா இதனுடைய அப்பீல் எப்படி இருக்கும்? விஸ்வாசம் மாதிரி படங்கள் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அதே மாதிரி துணிவு மாதிரி படங்கள் எப்படி இருக்கும்? சோ கம்பேரிசன் எப்படின்னா நீங்க துணிவு படத்துடைய வசூல அந்த இன்னொரு விஜய் சார் படம் இதே மாதிரி மாஸ் படத்தோட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா விஜய் சார் இந்த மாதிரி வந்து எக்ஸ்பெரிமெண்டல் படம் பண்ணதே கிடையாது. நேர்கொண்ட பார்வை மாதிரியோ விடாமுயற்சி மாதிரியோ அவர் வந்து எப்பவுமே பண்ணதில்லை. அவர் பண்ணது எல்லாமே லார்ஜர் தென் லைஃப் வெகுஜன படங்கள் தான். இப்போ வெகுஜன படத்தை வந்து வெகுஜன படத்தோட தான் கம்பேர் பண்ணணும். நீங்க வந்து இந்த படத்தை அந்த படம் அப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறது இதோட கலெக்ஷன் அப்படிதான் இருக்கிறதுலாம் இது வந்து நெகட்டிவிட்டிக்காக பேசுற விஷயமா பார்க்கணும் தவிர யதார்த்தமான விஷயம் கிடையாது. ஏன்னா விஜய் ரசிகர்களே அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா விஜய் சார் ரசிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த படத்தை வெல்கம் பண்ணி நிறைய இடத்துல போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க, ட்வீட்ல எல்லாம் வந்தது. அப்பயே நாங்க வந்து பரவாயில்ல நல்ல ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கு தமிழ் சினிமான்னு. அப்படி அந்த மாற்றத்தோட நம்ம வாழ்ந்துட்டு இல்லை. இது எதுக்கு நெகட்டிவிட்டி போய் இந்த விஷயம் எல்லாம் பேசி இன்னும் நெகட்டிவ் பண்ணுவோம்? இந்த அஜித் சார் அந்த சேஞ்ச் ஓவரை நீங்க இந்த விடாமுயற்சியில் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா விடாமுயற்சியில் வந்து அந்த ஒரு மாஸ் சீன்ஸ், எலிவேஷன் சீன்ஸ்ல வைக்கிறதுக்கான நிறைய ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. ஆனா இருந்தாலுமே அதை கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணி கொஞ்சம் சட்டிலாவே பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை வந்து அந்த இந்த விடாமுயற்சியை கொஞ்சம் அந்த ஒரு விசுவாசம் மாதிரியோ
ஒரு துணியும் மாதிரியும் வந்து ஒரு எலிவேஷனா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு ஒரு ரீச் வேற மாதிரி நினைக்கிறீங்க. இப்போ ஒரு கதையில வந்து நம்ம தான் உட்காந்து எழுதி தரணும். இப்போ நம்ம திரைக்கதை உட்காந்து எழுதி கொடுத்துட்டு நீங்க போய் டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும். என்னன்னா அது வந்து ஒரு படம் வந்து ஏற்கனவே வெளிவந்த ஒரு ஹாலிவுட் படத்துடைய ரீமேக்கா பண்றாங்க. இப்போ பிரேக் டவுன் படத்துல கிளியர் கட்டா காமிப்பாங்க, ஒரு வந்து அண்டர் டாக், அதாவது ஒரு சாதாரண ஒரு ஹஸ்பண்ட் மனைவியோட போற ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து நடக்கிற ஒரு நிகழ்வு தான். அதுதான் இந்த படம். ஓகே, இதேதான். இப்ப இதெல்லாம் பேசும்போது நான் பார்க்கும்போது என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி படத்தையே பண்ணக்கூடாது. அதாவது நீங்க பண்ணா லாஜிக்கல் லைஃப் தான் பண்ணோம். நீங்க வந்து எதுவுமே யதார்த்தமான ஒரு படத்தை பண்ணிடக்கூடாதுதான் எல்லாரும் நம்ம சொல்ற மாதிரி இருக்கு. அவரு கிளியர் கட்டா ஒரு யதார்த்தமான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மத்தியில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், அதுல ஒரு பிரேக் வருது. அவர் கொண்டு போய் விடும்போது தன் மனைவியை காப்பாத்துற ஒரு கணவனா தான் இருப்பாரு தவிர லார்ஜர் லைஃப் பண்ணி ஹீரோயிசம் பண்ற ஒரு கணவனா இருக்க மாட்டாரு. ஏன்னா லார்ஜர் லைஃப் பண்ணாருன்னா அவரோட ஒய்ஃபோட வாழ்க்கைக்கு டேஞ்சர் ஆயிடும், லைஃப்ல டேஞ்சரா போயிடும். அப்போ இதெல்லாம் எலிவேஷன் சீன் ஆட் பண்ணலாம்னா முதல்ல நீங்க எலிவேஷன் சீன் ஆட் பண்ணீங்கன்னா என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? அப்ப நீங்க எதிர்பார்ப்பீங்களா? முதல்ல 4 பேர் அடிச்சு போட்டா வச்சுங்களேன், படம் முடிஞ்சிச்சா இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 4 பேரு அவங்க இது பண்ணானுங்க. இப்போ ஒரு வண்டி வந்து குறுக்க வருது, அவனை 4 பேரையும் வந்து அந்த அம்மர் கார்ல வச்சு அடிச்சு தம்சம் பண்ணியிருந்தா படம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த 4 பேர் தான் வந்து அர்ஜுன் சாரோட அசிஸ்டன்ட். கரெக்டா? அப்ப படம் எங்க போறது? அப்ப அடுத்தது அந்த 4 பேரை விடுறதோடு தான் அவர் வந்து பரவாயில்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்ல விடுறது தான் அவங்க வந்து கடத்தலாம் பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து அவளை கடத்திட்டு போறதுக்கான ரீசன் என்னன்னா இவர் விடுறதோடு தான். ஏன்னா இவர் லார்ஜர் லைஃப் ஹீரோ கிடையாது, ஒரு காமன் மேன். காமன் மேன் என்ன பண்ணுவாரு? இப்போ நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம், இல்ல பைக்ல போறோம், திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபேமிலியோட சரி, நம்ம ஒய்ஃபோட என்ன பண்ணுவோம்? சார் பாத்துக்கோங்க சார். நம்ம வந்து நிறைய நடந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். திடீர்னு ஒருத்தர் குறுக்க போகும்போது, கார்ல போகும்போது நான் பிரேக் அடிச்சு அப்படியே நின்றுட்டு நம்ம நின்றுட்டு கத்திட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கத்துறோம் வச்சுங்களேன், அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. நீ நான் கார்ல போறேன் வந்து கொஞ்சம் பொறுமையா போக வேண்டியதானே ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவாங்க. கார்ல போறோம் பொறுமையா போ, நான் தான் கஷ்டப்பட்டு பைக்ல போயிட்டு இருக்கேன்ல அப்படின்வாங்க. சோ அவங்களோட மனக்குரல் அந்த நேரத்துல நம்ம மேல காமிப்பாங்க, இல்லைன்னா அது சண்டையா மாறும். நம்மளா பிரேக் போட்டுட்டு அப்படியே பார்ப்போம், போங்க சார் அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு சண்டை போடுறது நோக்கம் இல்லை, ஒய்ஃபோட போயிட்டு இருக்கோம், கேர்ஃபுல்லா தானே போவோம். பைக்ல போனாலும் இதே தான். நம்ம பைக்ல ஒருத்தர் திடீர்னு வந்து கொடுப்பாண்டா நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா ஒய்ஃப் பக்கத்துல இருக்காங்க, இல்ல குழந்தை இருந்தா எப்படி இருக்கும், ரியாக்டே பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம ஃபேமிலி தான் முக்கியம். தனியா போகும்போது வேணா கொஞ்சம் அக்ரெசிவா ரியாக்ட் பண்ணலாம். ஏன்னா தனியா போகும்போது ஒரு தைரியம் ஒண்ணு இருக்கும், சரி இன்னும் இடம் பார்த்துல. ஆனா ஒரு ஃபேமிலியோட போகும்போது நம்ம கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கணும்ல. அதுதான் அந்த கேரக்டர். தன் மனைவியை காப்பாற்றணும் நோக்கில் போறவரு எப்படி வந்து லார்ஜர் லைஃபை எடுத்த உடனே அடிக்க முடியும்? இந்த எலிவேஷன் சீன்லாம் முதல்ல வச்சிருந்தா நல்லா இருக்குன்னா, என் தம்பி எலிவேஷன் சீன் முதல்ல வச்சா படமே முடிஞ்சிச்சுப்பா, அங்கேயே படம் முடிஞ்சிருச்சு. அதனால இதெல்லாம் வந்து ஒரு கதையை புரிஞ்சிக்காம, ஒரு கேரக்டர் புரிஞ்சிக்காம ஏதோ சொல்லணும், ஒரு நெகட்டிவிட்டி சொல்றதுக்காக சொல்றாங்க தவிர உண்மையிலே இதெல்லாம் வந்து லாஜிக்கா எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் சார், தமிழ் சினிமால தொடர்ந்து வந்து பேசப்படுறது வந்து கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் வந்து ஒரு படத்துல வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றதுல வந்து எல்லாருக்குமே ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நமக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனா வந்து நம்மள நீங்களும் சொல்லிருக்கீங்க, ஒரு நீங்களும் பல இன்டர்வியூலையும் பேசிக்கிங்க, ஒரு மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு வன்மத்தோட வந்து ஒரு நெகட்டிவே சொல்லி ஆகணும். ஸோ வந்து நம்ம நினைச்சா என்ன வேணாலும் நல்லா ஒரு தமிழ் சினிமாவோட எவ்வளவு பெரிய ஒரு படமா இருந்தாலும் நம்ம சொல்றோம் அதுக்கு தரம் தாழ்ந்து அதை கீழே இறக்கிடலாம் அப்படின்னு ஒரு அந்த ஒரு பக்குவம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து எவ்வளவு அந்த போக்கு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? இல்ல இது வந்து எல்லாரும் இல்லாத போது நம்ம அதை பத்தி பேச வேணாம். இப்போ ஒரு சில பேர் ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவங்க சொல்றாங்க வச்சுங்களேன், அது அவங்களுக்கான தனிப்பட்ட ஒரு பிரச்சனை. அது ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அதெல்லாம் பண்ணலாம். அது வந்து தமிழ் சினிமா படத்தை நம்ம வந்து ஜெனரலைஸ் பண்ணணும். இப்போ தமிழ் சினிமா மொத்தமா இந்த படத்தை வந்து பேசிதான் நீங்க அப்ப சொல்லலாம். பட் தமிழ் சினிமால ஒரு 2-3 பேர் பேசுறாங்க வச்சுங்களேன், ஒரு 5-6 பேர் தான் மேக்ஸிமம் இருக்காங்க வச்சுங்க. டோட்டலா 5-6 பேர் தான் நெகட்டிவா பேசியிருக்காங்கன்னா அது 5-6 பேருடைய பிரச்சனையா தான் பாக்குறேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசனால இந்த படம் கனெக்ட் ஆகல, இல்ல ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். ஏதோ அது ப்ரொடக்ஷன் மேல இருக்கலாம், டைரக்டர் மேல இருக்கலாம், ஆக்டர் மேல இருக்கலாம், நமக்கு தெரியாது. இல்ல நமக்கு அஜெண்டா என்னன்னு தெரியாது. நம்மளுக்கு என்னன்னா ஓகே இவங்க கொஞ்சம் பேர் இதுக்கு வந்து படம் கனெக்ட் ஆகல, ஆனா லார்ஜரா நிறைய பேர் கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப நீங்க எதை பார்த்து நீங்க ஹாப்பி ஆகும்? லார்ஜர் பீப்புள் எப்படி சொல்றாங்க? இப்போ நிறைய பேர் முக்கியமான ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயம் தான் சொல்ல வந்தது. இதெல்லாம் பண்ணிருக்கலாமே அப்படின்றதெல்லாம் நான் கருத்து எனக்கு உடன்பாடு இருக்கு. சிலதெல்லாம் பண்ணிருக்கலாம், சிலதெல்லாம் பண்ணிருக்கலாமே அப்படின்னு எல்லாருமே ஒரு படைப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் ஒரு உணர்வுபூர்வமா ஒன்று தோணும், இதை பண்ணியிருந்தா பெட்டரா இருக்குமே, அது பண்ணியிருந்தா பெட்டரா இருக்குமே அப்படின்னு. ஆனா படைப்பா ஓவரால் எப்படி பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு, அஜித் சாரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இந்த கேரக்டரா அவர் வாழ்ந்திருக்காரு. த்ரிஷா அவ்வளவு அருமையா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா ஒரு யதார்த்தமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. லொகேஷன்ஸ் சூப்பரா இருக்கு. சின்சியரான ஒரு முயற்சி, சினிமாட்டோகிராஃபி எல்லாரும் பாராட்டுறோம். சின்சியரான ஒரு முயற்சி இருக்கு இந்த படத்துல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. அதோட அவங்க சொல்ல வந்த கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்ட். ஒரு ஹஸ்பண்ட் இந்த அளவு வந்து ஒய்ஃப் மேல கேரிங்கா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். நான் சொன்ன 2 வார்த்தை தான், கேரா இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். அப்படின்றதெல்லாம் வந்து இந்த படம் மூலமா சொல்ல வந்த கருத்துக்கள் எல்லாமே
ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பல பேர் சொல்லிட்டாங்க. அப்போ அதுதான் நான் பார்ப்பேன். இப்போ ஒரு 4-5 பேர் சொன்னதை வச்சு தமிழ் சினிமா சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டா அவங்க தமிழ் சினிமா தலையை டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப சினிமா யாரும் எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணா அந்த 5-6 பேர் வச்சுக்கிட்டு தான் நம்ம சினிமா எடுக்கணும். கூப்பிட்டு சார் இது பண்ணலாமா, நீங்க சொல்லுங்க, சென்சார் போர்டு மாதிரி முதல்ல இல்ல கதை போடு, கதை சென்சார் போடு, சார் இந்த கதை எடுக்கலாமா, இந்த ஹீரோக்கு இந்த கதை வைக்கலாமா, இந்த எலிவேஷன் சீன் வைக்கலாமா வேணாமா, எலிவேஷன் சீன் வைக்கலன்னா என்ன ஆகும், எலிவேஷன் சீன் வச்சா என்ன ஆகும், இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. இப்போ 5-6 பேர் கேட்டுதான் படம் எடுத்தா சினிமா எடுக்க முடியாது. ஏன்னா சினிமா என்பது ஒரு லார்ஜரா கலெக்டிவான ஒரு மூடு. ஒரு ஆடியன்ஸ் வந்து தெரியாது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்க வந்து காதல் என்பது பொது உரிமை படத்தோட ஒரு ஸ்கிரீனிங் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த ஸ்கிரீனிங்ல வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டி வந்து நாங்க ஃபெஸ்டிவல் ரெயின்போ ஃபெஸ்டிவல்ல நாங்க ஸ்கிரீன் பண்ணோம். அந்த படம் எல்ஜிபிடி கம்யூனிட்டில ஒரு இதை பத்தி பேசுது. ஒரு பெண்ணுக்கும் மத்தியில் இருக்கிற உணர்வுபூர்வமான காதல் பத்தி பேசுது. இப்போ அங்க வந்தவங்க எல்லாம் அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியில சேர்ந்தவங்க நிறைய பேர், எல்லாருமே கிடையாது, ஒரு 80% அவங்க அப்படி அட்டகாசமா ரசிச்சாங்க. சில டயலாகும் சில இதுக்கெல்லாம் ரசிக்கும் போது நான் நினைச்சுக்கிட்டேன் இவங்களுக்கு கரெக்டா இருக்கு இந்த படம். ஆனா இது ஃபைனல் கிடையாது. பொதுவான மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க பார்க்கலாம், பொதுவான ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் எப்படி ரசிக்கிறாங்க பார்க்கலாம். மறுநாளே எங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் மட்டுமே ஒரு ஷோ வந்து நம்ம பிஆர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அதாவது இவங்கெல்லாம் வந்து சண்டே மட்டும் தான் அவைலபிள் சார். இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நம்ம ரெகுலரா டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணோம். நம்ம மண்டே டு தர்ஸ்டே ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஃப்ரைடே. அவங்க எல்லாருமே வந்து வீக்கெண்ட் மட்டும் தான் அவைலபிள், சண்டேனா வந்துருவாங்க சார் அப்படின்னாரு. ஓகே கூப்பிடுங்க, எங்கெல்லாம் இருக்காங்க இன்ஃப்ளூயன்சர்னா அவங்க ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாலையும் பயங்கர ஆக்டிவா இருக்கிறவங்க, அவங்க சண்டேனா ஈஸியா வருவாங்க. சரி சண்டே போடுங்க. ஒரு 150 பேர் வந்தாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த 150 பேரும் இந்த கம்யூனிட்டி எங்கெல்லாம் ரசிச்சாங்களோ அதை இவங்க ரசிச்சிருந்தாங்க. எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்தது. அப்போ ஒரு படைப்பு என்பது அது அப்பீல் அப்படின்றது அந்த கம்யூனிட்டிக்கு எப்படி அப்பீல் ஆகுதுன்றதுதான் ஒரு படைப்பு. இப்ப இந்த படைப்பு இங்கேயும் கனெக்ட் ஆகுது, இங்கேயும் கனெக்ட் ஆகுது, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அப்போ ஓகே இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச கான்செப்ட் தான். நான் அது அங்க ஒர்க் ஆகும்போது நான் டைரக்டர் சொன்னேன், இதை நம்பிடாதீங்க, இது 100% கிடையாது. ஏன்னா நம்ம வந்து காமன் மேனுக்கு தான் படம் எடுத்துருக்கோம், காமன் பீப்புளுக்கு. இவங்க ஒரு கம்யூனிட்டிக்காக படம் எடுக்கல, அந்த கம்யூனிட்டி ரசிக்கிறதுக்கு எல்லா ரீசனும் இருக்கு. பட் இவங்க ரசிச்சாதான் இந்த படம் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சார் நாளைக்கு பார்க்கலாம் சார் அப்படிங்கிறது அவர் பயந்துட்டே இருந்தாரு. மறுநாள் நாங்க போகும்போது அந்த ரெஸ்பான்ஸ் வருது இல்லை. இதுதான் திரைப்படம். திரைப்படம் என்பது எப்பவுமே எப்படி பார்க்கணும்னா ஒரு லார்ஜ் கம்யூனிட்டி ஒரு படத்தை எப்படி ரசிக்கிறாங்க. இப்ப இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு லார்ஜரான ஒரு கம்யூனிட்டி இந்த படத்தை ரசிக்கிறாங்க. ஒரு சில பேர் படம் பிடிக்கலன்றது அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட உரிமை. இதுல நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து வன்மம் இருக்கு அப்படின்னு நம்ம அவங்கள மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் வந்து நம்ம பிராக்கெட் போட்டு நெகட்டிவா பேச விரும்பல. அதாவது சில பேருக்கு மட்டும் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஆனா எல்லாருமே நெகட்டிவ் சொல்றவங்க எல்லாம் வந்து வன்மம் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட காரணம். சில பேர் ஜெனினாவே வந்து பிடிக்காம இருக்கு, அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் தானே. இப்போ ஒரு திரைப்படம் என்பது பெர்ஸ்பெக்டிவ் தான். இத வந்து கவர்மெண்ட் ரூல் மாதிரி இதை கொடுத்தாச்சு நீ ரசிக்கிறதும் சொல்ல முடியாது. இப்ப நான் வந்து இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு இருக்கேன், இந்த படத்தையும் காதல் என்பது பொது உடைமை இது 100% எல்லாரும் ரசிக்கணும்னு நான் கேரண்டியே சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து இல்ல சார் இந்த கதை எனக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னா நான் ஏத்துதான். ஏன்னா படைப்பு என்பதே இது சப்ஜெக்ட் டு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க, சப்ஜெக்ட் டு பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நான் ரசிச்சு ஒரு படத்தை கொடுக்குறேன், எனக்கு பிடிச்சு போய் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன். ஆனா அது உங்களுக்கு பிடிக்கணுன்றது கம்பல்சரி கிடையாது, பிடிச்சதா சந்தோஷம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி வரும். சரி நம்ம ட்ரை பண்ணிருக்கோம், அது கனெக்ட் ஆயிடுச்சுங்க. பிடிக்கலன்னா என்னடா மிஸ் பண்ண தெரியலடா, இவரை கனெக்ட் பண்ண முடியலையே அப்படிதான் நமக்கு தோணுமே தவிர நான் சண்டை போட முடியாது. இல்ல சார் நான் இவ்வளவு கஷ்டப்பட படம் பண்ணிருக்கேன் நீங்க ரசிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இல்ல சோ சினிமா அதுதான், அதே தான் விடாமுயற்சிக்கும். எல்லாருமே ரசிக்க வைக்கிறோம், எல்லாருமே ரசிச்சிருவாங்க, எல்லாருமே கொண்டுவாங்க எதிர்பார்க்க முடியாது. லார்ஜரா கொண்டாடிட்டாங்கன்னா ஹாப்பி, அவ்வளவு. நீங்க ஒரு இது சொல்லலாம். இப்போ கோட் படத்தை வந்து எடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா கடந்து வந்து எவ்வளவு பேர் பேசினாங்க, ஆனா படம் பயங்கர வெற்றி எடுத்தா இல்லையா? காரணம்னா அதேதான். ஒரு சில பேருக்கு வந்து படம் பிடிக்கலன்னு சொன்னாலும், அதாவது பல காரணங்கள் சொல்லியிருந்தாலும், லார்ஜ் ஒரு கோடி மக்கள் 2 கோடி மக்களுக்கு அந்த படம் பிடிச்சது. அவ்வளவுதான், அவ்வளவு பெரிய கலெக்ஷன் அந்த படம் கொண்டு வந்து கொடுத்தது. அவ்வளவுதான் மேட்டர்ஸ். இந்த படம் அந்த மாதிரி ஒரு கோடிக்கணக்கான மக்கள் போய் ரீச் ஆகுதா இல்லையான்றது ஒரு 2 வாரத்தில் தெரியும். அது ஒரு சார் இப்போ விடாமல் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அது எந்த கேட்டகரிலையும் நம்மளால இப்போ ஜட்ஜ் பண்ண முடியாதா? சப்போஸ் ஒரு ஆவரேஜ் ஹிட் இப்போதைக்கு மகிழ் திருமண சரட்டி பார்க்கும்போது அவங்க எல்லாமே அது ஒரு ஹிட் படமா தான். அவங்களுக்கு வந்து ஒரு ஹிட் படம் பிளாக் பஸ்டா இல்லைன்னு ஒரு 2 வாரம் படம் தான் சொல்ல முடியும். ஏன்னா 2 வாரம் தான் ஒரு படத்தினுடைய லைஃப். 2 வாரம் முன்னாடி நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால இப்போ இமீடியட்டா ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அது ஓடுற படம் ஓடும், 2 வாரம் ஓடும். இப்போ வந்து எல்லா திரையரங்குமே வந்து பாத்தீங்கன்னா 2வது வாரம் கண்டினியூ பண்ணுவாங்க. பல மல்டிபிளெக்ஸஸ் எல்லாருமே கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ 90 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணா வச்சுங்களேன், அடுத்த வாரம் மினிமம் 600-500 ஸ்கிரீன் கண்டினியூ. அப்போ 2 வாரம் முடிஞ்ச பிறகுதான் நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரும்.